ராமன் சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சுன்னு தெரியும் ஜி. ஆமா, மிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ராமன் சாப்பிடுறதுல இருக்கிற சுகமே தனிதான். என்னது, இன்னைக்கு கடை மூடப்பட்டிருக்கா? இல்ல, இப்படி நடக்க கூடாது. என்ன கமகமான்னு இருக்குல்ல, என்ன சூப்புன்னு தெரியல. ஆனா இதுவரை இச்சிராக்கு மெனுல நான் பார்க்காத ஒரு சூப்பு. அப்படின்னா புது ஐட்டம் ஒண்ணு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் கடையை மூடி வச்சிருக்காரோ? ஹே, யார் அங்க இருக்கிறது? புது ஐட்டம் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் பரவாயில்ல, ஆனா ராத்திரி கடையை மூடினதுக்கு அப்புறம் இந்த வேலையெல்லாம் பாருங்க. இந்தாங்க. பிரமாதம், இன்னைக்கு வெளுத்து கட்ட வேண்டிய. இன்னைக்கு ஒரு புட்டி. முதல்ல இந்த இன்கிரிடியன்ட்ஸ் நாம நல்லா மிக்ஸ் பண்ணனும். சின்ன பசங்க நினைச்ச மாதிரியே பண்றாங்க. அந்த மாவு அவங்க பிசையற விதத்திலேயே தெரியுது அவங்க தப்பு பண்றாங்க. இப்படிப்பட்ட அருமையான நூடுல்ஸ் அவங்க இதுவரைக்கும் சாப்பிட்டிருக்கவே. என்ன பண்றீங்க பசங்களா? கொஞ்சமாவது இது சாப்பிடுற மாதிரி இருக்கணும்ல. நான் சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. வேகமா மிக்ஸ் பண்ணனும். இப்ப மாவை பிசைய ஆரம்பிக்கலாம். ஹேய், இங்க பாரு சாகுரா, பாத்தியா ககாஷி சென்சர்? சாப்பாட்டுல என்ன விளையாட்டு? பிரமாதப்படுத்திட்ட சாகுரா. எவ்வளவு பலசாலியா இருக்கிறது நல்லதுக்குல சாகுரா. நீ முதல்ல உன்னை கட்டுப்படுத்திக்கணும். இச்சிராகு ஸ்டைல். இது முடியுமா? மாவு பிசைறதுக்கு அவன் சக்கராவோட சக்தியை யூஸ் பண்றான். சாகுரா, என்ன வேணும்? ராயவ ரெடி பண்ணிருக்கேன் பாரு. நாருட்டோ, இப்பதானே சொன்ன விளையாடாதேன்னு. போட்டில நம்ம ஜெயிச்சிட்டோங்கிற விஷயத்தை மறந்துடாதீங்க. ஐயாமேவை நீங்க திருப்பி அனுப்பி ஆகணும். போ. ஐயா, புலிய நீ உடம்பை இழைச்சிட்ட. அப்பாவோட டயட் ராமன் இல்லனா இத பண்ணிருக்கவே முடியாது. ஆமா, டயுச்சி எங்க போனாரு? எனக்கு உதவியா இருக்கட்டுமேனு என் கூட சேர்ந்து அவரும் சாப்பிட்டாரு. உள்ளதா இருக்காரு. நருட்டோ. என்னடி இது? ஹேய், என்ன யாராவது பாருங்க, வௌவால் மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கேன். ஆமா, இவரு யாரு? யாருன்னே தெரியல. ரொம்ப நேரமா இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கான். சாப்பிட முடியும். பசிக்குதுன்னா உள்ள வந்து நீங்களும் எதுவும் ஆர்டர் பண்ணலாம். நான் பசிக்குதுன்னு சொல்லவே இல்லையே. வந்ததுக்கு நன்றி. பசிக்கலன்னு சொன்னீங்க, ஆனா நீங்க சாப்பிட்டத பார்த்தா அப்படி தெரியலையே. என்ன மன்னிச்சிருங்க, இருந்த பசியில நான் எவ்வளவு சாப்பிட்டேன்னு தெரியல. பரவாயில்ல விடுங்க, பசியில இருந்தீங்க, சாப்பிட்டீங்க, அவ்வளவுதானே. அன்பின் பாதை சேர்ந்தவனுக்கு முடிவே இல்லையடா. இது சுத்தமா பிடிக்கல. உள்ள வரதுக்கு முன்னாடி கதவை தட்டணும்ன்ற மரியாதையே உனக்கு இல்லையா? உங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்க முடியாது. பாவம், அவர்கிட்ட இருந்த எல்லாத்தையுமே புடுங்கிட்டு கடைசியில மிஷனுக்கு கூட ஆள் அனுப்ப முடியாதுன்னு சொன்னீங்களா நீங்க? இப்படி பண்றதுக்கு உங்களுக்கு வெக்கமாக இல்லையா சுனாடே பாட்டி? அடுத்தவங்களை ஏமாத்தி பொழைக்க கூடாது. அவசரப்பட்டு பேசிட்டேன், மன்னிச்சிருங்க. முட்டாள், நான் அவனுக்கு முடியாதுன்னு சொல்லவே இல்ல. அப்படின்னா நீங்க அவனை ஏமாத்தலையா? மிஷனுக்கு போயிருக்கிற நெஜி திரும்ப வர்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவசரப்பட்டு வார்த்தையை விடக்கூடாது. சரி, உன்னோட ஃப்ரெண்ட் மிஷனை பத்தின டீடைல்ஸ் உனக்கு சொன்னானா? சொல்லல. அவங்க ஊர்ல ஏதோ தீய சக்தி. என்னது தீய சக்தியா? சபிக்கப்பட்ட மாவீரன்னு பேர் வச்சிருக்காங்க. கோஸ்ட்னு சொன்னீங்க, அது கண்டிப்பா உண்மையா இருக்க வாய்ப்பே இல்ல. அதேதான். என்னாச்சு, பயந்து போயிட்டியா? கோஸ்ட்ங்கற வார்த்தையை கேட்டதும் பயந்து போற நோஞ்சா இல்ல, நான் ஒரு பெரிய நிஞ்சா. என்னடா
முகத்தையும் உடம்பையும் முறப்பா வச்சிருக்க, கால கடகடன் ஆடுது. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். கோஸ்டை எதிர்த்து நிஞ்சுட்சுவை பயன்படுத்த முடியுமா? நல்ல கேள்விதான். இந்த கேள்விக்கான பதில நீ தான் கண்டுபிடிக்க போற நருட்டோ. யாராவது அந்த கோஸ்ட பாத்திருக்காங்களா? நான் அதை நேர்ல பார்த்தது இல்ல. ஆனா நான் அப்பவே நினைச்சேன். ஆனா என்னுடைய மாஸ்டர் லார்ட் மோசோ அந்த சபிக்கப்பட்ட வீரனை நேர்ல பார்த்திருக்காரு. நேர்ல பாத்திருக்காரா? எனக்கு ஒரு சந்தேகம். உங்க ஊர் மக்களுக்கு இந்த சபிக்கப்பட்ட மாவீரன் மேல எல்லாம் நம்பிக்கை இருக்கா? சாகியோட அப்பா லார்ட் ஓவாஷிக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இது இறந்து போனவருடைய ஆத்மாவா? அண்ணவனை பழி வாங்கறதுக்காக தான் திரும்ப வந்ததா நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. பழி வாங்க வந்திருக்கிற கோஸ்டா? எனக்கு எதுவும் தெரியல. ஆனா அவன் கண்டிப்பா உள்ளதான் போனான். ஆமா, ஆனா அந்த பில்டிங்ல மனிதர்கள் யாரையும் என்னால பார்க்க முடியல. அதாவது உயிரோட இருக்க மனிதர்களை என்னால பார்க்க முடியலன்னு சொல்றேன். நீ சும்மா ஏதோ உளர்ற. உளறனா? அது அமைதியா இரு. எனக்கு ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருக்கு. ஏய் நெஜி, உள்ள யாரும் இல்லன்னு சொன்ன. இப்ப யாரும் வந்துகிட்டு இருக்காங்க. யார் இது? நான் அப்படி சொல்லலையே, உயிரோட இருக்க மனிதர்களை தான் பார்க்க முடியலன்னு சொன்னேன். டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ப்ளூட்டோ உசுமாகி பராஜ். கதையை முடிச்சிட்டேன். இப்ப அந்த முகமுடிக்குள்ள யார் இருக்காங்கறத பார்த்தே ஆகணும். உள்ள யாருமே இல்ல. இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. அப்படின்னா இது இது கண்டிப்பா கோஸ்ட் தான். This is the end. ஓ ஹாய். ஏய் நருட்டோ, நீ எங்க கிளம்பிட்ட? சபிக்கப்பட்ட மாவீரன் பத்தின மர்மம் என்னங்கறத தெரிஞ்சுக்கணும்ல. என்னது? ஓ ஏதோ சொல்லிட்டு போனே, என்ன ஆச்சு? அவன் பேச்செல்லாம் கேட்காதீங்க. இந்த மிஷன்ல உங்களுக்கு பெருசா எதுவும் பணம் கிடைச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். இதுல பணம் இருக்கா? இதை எங்களால ஏத்துக்க முடியாது, மன்னிச்சிருங்க. பயப்படாதீங்க, இது வெறும் சாப்பிடுற பொருள் தான். இந்த ஸ்டஃப்டு விங்ஸை சாப்பிட்டு பாருங்க.